ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு பெண் ஜாதகம். பல் மருத்துவம் படிச்சுட்டு பல் டாக்டராக இருக்காருங்க. அதுக்கான கிரக அமைப்புகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி அடுத்தவங்களும் பார்ப்பாங்க. ஜோதிடம் வளரும். உண்மையான மறுக்கப்பட்ட தூய ஜோதிடம் வளரும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் என்னுடைய சேனலை தொடாமலே உங்களுக்கு வீடியோக்கள் நிற்கும். உங்கள் மனதில் உள்ள பொதுவான சந்தேகங்களுமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கட்டண முறையில் தெளிவாக கிரக விளக்கங்களோடு பார்த்துக்கிடலாம். இப்போ வாங்க இந்த மருத்துவ ஜாதகத்துடைய அமைப்பை விளக்குவோம். பெண் ஜாதகம்ங்க. 4/11/2000 பிறந்திருக்காரு. 6/15 மாலை நேரம் பரமக்குடியில் பிறந்திருக்காரு. நட்சத்திரம் திருவோணம் 4ஆம் பாதம், மகர ராசி, லக்னம் மேஷம். பிறக்கும்போது ஜனனகால இருப்பு அது அவசியம் இல்லையா? அப்போத்தானே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சந்திர தேசத்தில் 1 வருஷம் 9 மாதம் 17 நாள் இருக்க பிறந்திருக்காருங்க. சுக்லபட்ச அஷ்டமி. சந்திரனுடைய நிலையும் அவசியம்தான். அப்போ பாதி சந்திர ஒளி இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தோட திறனை சொல்கிறேன் பாருங்க. லக்னாதிபதி 6ல் இருந்துச்சுனாவே பொதுவாகவே வேலை சிந்தனை நன்றாக இருக்கும், தாய்மாமன் மேலே பற்று இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம சொல்லலாம். அடுத்து லக்னாதிபதி 6ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்காருங்க. அது சிறப்பு. ராசியவும் குரு பார்க்குது, இதுவும் மேலும் சிறப்பு. ராசியவும் லக்னத்தையும் குரு பார்த்தால் மேன்மையான ஜாதகம், அதிர்ஷ்டமான ஜாதகம்னு சொல்லிடலாம். மருத்துவத்துக்கு செவ்வாய் தானுங்க. செவ்வாய் இங்கே புதனுடைய, அப்போ புதனும் சூரியனும் லக்னத்தை பார்க்கறதுனால தலைமை பண்பு இருக்கும். அவங்க அப்பாட்ட சொன்னது தான், தலைமை பண்பு இருக்கும். கொஞ்சம் ஏன் எப்படிங்க கேட்குற அமைப்பு இருக்கும். மேச லக்னம் ஒரு துணிவான லக்னம், துணிவான பெண் தான் அந்த அம்மா. இப்போ 6ஆம் இடத்துல குரு பார்க்கறது. அப்போ மருத்துவ கிரகமான இந்த செவ்வாய் மருத்துவத்தை குறிக்கும். குரு பார்த்தால் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி போயிருப்பாங்க. சனி இங்கே சேரும் பொழுது பல் மருத்துவம், பிசியோதெரப்பி இந்த மாதிரி வருங்க. இந்த 2ஆம் இடம் முகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. முகத்தில் என்ன கண் டாக்டரா பல் டாக்டரான்னு வரணுமுங்க. கண்ணுக்கு 3ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கணும். இது 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ கண் மருத்துவத்துக்கு போவோமா படிப்போமா, பல் மருத்துவத்தில் படிப்போமாங்கிற ஒரு சிந்தனை இந்த பெண்ணுக்கிட்ட இருந்துச்சுன்னு அவங்க அப்பா சொன்னாருங்க. இப்போ எப்படியோ தடுக்கப்படும். சனிங்கிறது ஒரு இருளாகவே நீங்கள் பார்த்துக்கிறங்க. அந்த ஒளியுடைய அளவை குறைக்கும் பொழுது ஸ்டெப்பாக குறைச்சிக்கிட்டு வரும். எம்பிபிஎஸ் அதுக்கு அடுத்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னா செவ்வாய் சந்திரமங்கலத்தில் இருக்கணும். அதுலேயும் திறனாக இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. சந்திரனுடைய அமைப்பு பௌர்ணமிச்சத்துடைய பார்வையில் இருக்கணும். இப்போ குரு பார்வையில் இருக்குது. சனி சேர்ந்ததுனால இப்போ பல் மருத்துவ அமைப்பில் இவங்களுக்கு கொண்டு போயிடுச்சு. 2 மார்க்கில் எம்பிபிஎஸ் போச்சுன்னு அவங்க அப்பா சொன்னார். அப்போ வேத ஜோதிடம் எவ்வளவு ஒரு நுட்பமான விஷயம்னு பாருங்கள். இதில் 10ஆம் இடத்துல இருக்க கிரகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற பழைய நூல்களில் இருக்குது. இப்போ எந்த கிரகம் வெளிச்சமாக இருக்கோ, இது குருஜையாவுடைய சொன்ன விஷயங்கள். எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அதனுடைய எண்ணங்களும் தொழில்களும் ஏற்படுங்கிறது இதுக்கு இது சரியான உதாரண ஜாதகங்க. 10ஆம் இடத்துல மேற்கொண்டு தகவல் தர்றேன். சரி, வேலைக்கு போயிட்டாங்க. அந்த டாக்டர் எந்த அளவு சம்பாதிப்பான்னு பார்க்கணும்ல. அப்போ 10ஆம் இடம் வெளிச்சமாகுது. சந்திரன் வெளிச்சமாகும் பொழுது அது நீடித்த 6ஆம் இடமும் 10ஆம் இடமும், 6க்கு 5ஆம் இடம், 10க்கு 9ஆம் இடம் வேலைஸ்தானம். இப்போ வேலைஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு இருக்குது. நல்லா சம்பாதிப்பாங்க. குடும்ப வாழ்வும் சிறப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க இந்த ஜோதிடத்தில் உள்ள அமைப்பு. இவர் எந்த துறையில் படிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு செவ்வாய்னா மருத்துவம், சனினா வக்கீல் தொழில், குருனா வாத்தியார், பேங்க், இந்த மாதிரி சொல்கிற விஷயம் தாங்க. இவங்க பல் மருத்துவர். சனி மட்டும் இங்கே சேராமல் இருந்தால் இவங்க எம்பிபிஎஸ்ஸாக கண்டிப்பாக இருப்பாருங்க. என்னுடைய சேனல் அடுத்தடுத்து பாருங்கள். இன்னும் நிறைய வேலை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், திருமண தாமதமான வீடியோக்கள், ஏற்கனவே ஒரு 900 வீடியோக்களுக்கு இருக்குது. போய் பாருங்கள். அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிறத போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கட்டண முறையில் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.